ஒரு சிலர் வாழ்க்கையில் ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்க, ஒரு சிலர் கஷ்டமே இல்லாமல் இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன ஜீவனாடியில் சொல்கிறாங்க? நம்ம குலத்தையே காப்பாற்றினவங்க தான் குலதெய்வம். நீங்கள் இந்த உலகத்துக்கு வர காரணமாக இருந்த ஒரு முன்னோர் தான். இல்லை உங்கள் முன்னோர்களை இயற்கை பேரழிவுலேருந்து காத்த ஒரு சித்தர். பண கஷ்டமா மகாலட்சுமி, எதிரி கஷ்டமா துர்கை, உடம்பு கஷ்டமா தன்வந்திரி, 3 கஷ்டமா நாராயணி. குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வர வேணாம், குலதெய்வம் மனசுக்குள்ளே இருக்கணும். குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே வர வச்சுட்டு நீ வீட்டை பூட்டிட்டு காசிக்கு போயிட்டு யமனே உங்கள் உயிரை இருக்கணும்னா குலதெய்வத்திட்ட கேட்கணும். மகத்தீசாய நமக. குலதெய்வம் தெய்வ சக்தி வீட்டில் இருந்தால், தெய்வ சக்தி இல்லாமல் இருந்தால், ஒரு சிலர் வாழ்க்கையில் ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்க, ஒரு சிலர் கஷ்டமே இல்லாமல் இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன ஜீவனாடியில் சொல்கிறாங்க? குலதெய்வம்ன்றது பல பதிவுகளை நம்ம சொல்லிட்டோம். குலதெய்வம் இஸ் நத்திங் பட் நீங்கள் இந்த உலகத்துக்கு வர காரணமாக இருந்த ஒரு முன்னோர் தான். இல்லை உங்கள் முன்னோர்களை இயற்கை பேரழிவுலேருந்து காத்த ஒரு சித்தர். அப்போல்லாம் இயற்கையோடு வாழும்போது சித்தர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லா ஊர்லேயும் எல்லை தெய்வம், காவல் தெய்வம், குலதெய்வம் அப்படின்றது இயற்கையாக இருந்த விஷயம். அது தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம், வடநாட்டிலையும் அதிகம். இப்போ இருக்கிற ஆன்மீகம் வியாபாரம். அப்போ இருந்த ஆன்மீகம் இயற்கை நல்லா இருக்கணும். ஏன்னா இன்றைக்கும் இயற்கையோட சீற்றத்தை நீங்கள் அடக்க முடியாது. எத்தனை விஞ்ஞானம் இருந்தாலும் இயற்கையோட சீற்றத்தை அடக்கணும். ஒரு சுனாமி அடக்க முடியாது, ஒரு நிலநடுக்கத்தை அடக்க முடியாது, ஒரு வெயிலை உங்களால் குறைக்க முடியாது, ஒரு காற்று வீசுறதை உங்களால் எதுவும் பண்ண முடியாது. பஞ்சபூதங்கள் ஆனால் இத்தனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த அஷ்டமா சித்தர்களுக்கு இருந்திருக்கு. புரிஞ்சுட்டிங்களா? ஸோ நம்ம குலத்தையே காப்பாற்றினவங்க தான் குலதெய்வம். இப்போ அந்த குலதெய்வம் ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்கல் டிஸ்கஷன் எல்லா ஊர்லேயும். இந்து மதத்தில், கிறிஸ்துவ மதத்தில் சிம்பிள் டிஃபால்ட்டாக ஜீசஸ், மேரி இப்படி போகிறாங்க. இஸ்லாமிய மதத்தில் டிஃபால்ட்டாக அல்லாஹ். நம்ம அப்படி கிடையாது, நம்ம நிறைய கடவுள் வச்சுருக்கோம். இந்து மதத்தில் தான் எக்கச்சக்கமான கடவுளை நம்ம சிருஷ்டிச்சிருக்கோம். அவங்க இது ஒரு பெரிய விஷயம். இது காமெடி மேட்டர் கிடையாது. இதை நல்ல அகத்தியர் பற்றியோ இல்லை பல சித்தர்கள் நூல்களை பற்றி படிக்கும்போது டிபார்ட்மெண்டலைஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரே வாத்தியார் எல்லா பாடம் எடுக்க முடியாதுல்ல. ஆமாம். இப்போ இங்கிலீஷு, தமிழ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, மேத்தமெட்டிக்ஸ் தனித்தனி வாத்தியார் இருந்தாலும் புரியுது. அது மாதிரி என்ன பண்ணுறான், நம்ம ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒரு ஆளை கொடுத்துட்றோம். டிஸ்டர்ப் பண்ணாத. பண கஷ்டமா மகாலட்சுமி, எதிரி கஷ்டமா துர்கை, உடம்பு கஷ்டமா தன்வந்திரி, 3 கஷ்டமா நாராயணி. எந்த கஷ்டமும் இல்லையா, நம்ம வெங்கடாச்சலபதிட்ட போய் பணத்தை கேட்டுருக்கலாம். கஷ்டமே இல்லைன்னா தான் பணத்தை பற்றி நினைப்போம். என்ன புரிஞ்சுங்களா? இப்போ வெங்கடாச்சலபதி போய் அவர் டிஸ்டர்ப் பண்ணி அவரை விடாத அப்படின்றோம். ஆக குலதெய்வன்றது நம்மளுடைய குலத்தை காத்து கொடுத்த ஒரு தெய்வம் தான். அந்த குலதெய்வத்தை இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போது ஒருத்தர் கல்யாணம் பண்ணோன்னா அந்த பெண்ணை என்ன பண்ணுறாரு, என் வீட்டு குலதெய்வம் தான் கும்பிடணும். அது நியாயம்தான். ஏன்னா அந்த பெண் ஆண் உறவில் என்ன ஆகுதுன்னா, ஆணோட குலம் பெண்ணோட உடம்புல போகுது. ஆனால் அதற்காக பெண் வீட்டு குலதெய்வத்தை மறக்கணும்னு எங்கேயுமே அகத்தியர் சொல்லலை. அங்கேயும் போகணுன்றார். 2 குலதெய்வத்தையும் கும்பிட்டு என்ன ஆகிட போகுது. அதனால் இந்த குலதெய்வம் இப்போ உங்களுடைய இதுக்கு முன்னே டிஸ்கஷனில் நீங்கள் கேட்டிருந்தீங்க, குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வர வேணாம், குலதெய்வம் மனசுக்குள்ளே இருக்கணும். குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே வர வச்சுட்டு நீ வீட்டை பூட்டிட்டு காசிக்கு போயிட்டுன்னா புரிஞ்சுங்களா? மனசுக்குள்ளே இருக்கணும். எங்கே குலதெய்வத்தை பற்றி நினைக்கிறோமோ அங்கே ஏதாவது ஒரு கோயில் இருந்தால் அந்த கோயிலில் போய் வேண்டி
அங்கே எல்லாம் எந்த இடத்துல வேணாலும் குலதெய்வம் ப்ரெசென்ட் ஆவார். என்ன அவர் நினச்சாலே அவர் மகிழ்ச்சி அடைஞ்சிருவார். அவருக்கு நான் வந்து வேண்டிக்கிறேன்னு சொன்னால் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் வரட்டும் அப்படின்னு. குலதெய்வத்தை போல பல பதிவுகளை சொல்லியிருக்கோம். யமனே உங்கள் உயிரை இருக்கணும்னா குலதெய்வத்திட்ட கேட்கணும், இந்த மாதிரி இவர் உயிர் எடுக்கலாமா, என்ன மேட்ரு? இல்லை அவர் இருக்கட்டும், ஒரு நாள் நல்ல மனிதர், அவர் உன்னோட ரெக்கார்டு பிரகாரம் சித்திரகுப்தம் எழுதுறது கரெக்டு தான், ஆனால் என்னை நல்லா பார்த்துக்கிறதுனால இருக்கட்டும் அவர் அப்படின்னு குலதெய்வம் இன்க்ரீஸ் பண்ணலாம். வீட்டுக்கு வர உங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னை குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை பண்ணிடணும். என்ன எப்படியும் சொந்த ஊரில் சில சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணுவார். இல்லை குலதெய்வத்துக்கு இப்போ தான் அலைபேசி வந்துடுச்சு, குலதெய்வம் பூஜாரி அலைபேசி வச்சுட்டு இருப்பார். அவர்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணுங்க, ஒரு சின்ன அன்னதானம் பண்ணுங்க, ஒரு சின்ன அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னா அது போதும். மாதம் ஒரு முறை தான் அவங்க நட்சத்திரம் வருது, இந்த மாதம் ஒரு முறை பண்ணலாம்ல, அது ஈஸியாக பண்ணலாம். ஆனால் குலதெய்வத்தை பற்றி சொல்லியாச்சு. நீங்கள் அடுத்து சொல்லுங்கள். வீட்டில் தெய்வ சக்தி குறைவாக இருந்தால், அதாவது தீய சக்திகள் இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஒரு சிலர் மனசுல இருக்கலாம், அதை எப்படி போக்குறது, அதை எப்படி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது? வீட்டில் தெய்வ சக்தி இருக்கணும்னா காமெடியாக சொல்லணும், எல்லாருமே மௌனமாக இருந்துடணும். இது ரொம்ப பெரிய பரிகாரம். என்ன சண்டையே வராது. என்ன திருமணத்துக்கு அப்போ ஒரு வார்த்தை, திருமணத்துக்கு பிறகு ஒரு வார்த்தை, திருமணத்துக்கு போது ஒரு பழக்கம், திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பழக்கம், மற்றவங்களை போல் வாழணுன்ற ஒரு விஷயம், அதெல்லாம் நம்ம மதத்தில், இந்து மதத்தில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் பல இதில் சொல்கிறேன், டெய்லி மார்னிங் ஒரு 5 minutes ப்ரேயர் பண்ணுங்கள் குடும்பமாக, ஈவினிங் ஒரு 5 minutes ப்ரேயர் பண்ணுங்கள். இப்போ நேற்று கூட என்னுடைய இல்லத்துக்கு ஒரு இஸ்லாமிய நண்பர் வந்தாங்க, குடும்பத்தோட ராமநாதபுரத்தில் தான் வந்தாங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். 5 மணிக்கு வந்திருக்காங்க. என்னுடைய மகள் ஒரு மருத்துவர், அந்த மருத்துவரை பார்க்க வந்திருக்காங்க. அந்த ஃபோனில் ஏதோ ஒரு அந்த டைம் வருது, ப்ரேயர் டைம். அனைத்து பேரும் வந்து வீட்டில் இருக்க கிழக்கு பக்கம் போய் உட்காந்து அந்த தொழுகையை முடிச்சுட்டு தானே வராங்க. ஸோ த கமிட்மெண்ட், நம்மகிட்ட கமிட்மெண்ட் இருக்காது, கம்மி தான், கம்மி இல்லை, ஜீரோ கமிட்மெண்ட் இருக்காது. என்ன இந்த கடவுள்கிட்ட டிமாண்டு பண்ணி, கடவுள் டிமாண்டுக்காக தான் கடவுள்கிட்டே போகிறோம். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் போனால் அது வந்து தெய்வசக்தி வந்து அங்கே வந்து போர் அடிச்சிடுறதுக்கு. நம்ம பாட்டு கும்பிட்டுட்டே இருப்போம், அவர் பாட்டு கொடுத்துட்டே இருப்பார், கொடுக்குறதே சாப்பிட்டே இருப்போம், இல்லை அனுபவிப்போம். என்ன சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து உடம்பு சரியில்லைன்னா கடவுள்கிட்ட போகிறோம், காசு கஷ்டம்னா கடவுள்கிட்ட போகிறோம், யாராவது சண்டை போட்டாங்கன்னா கடவுள்கிட்ட போகிறோம். டிஃபால்ட்டாகவே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கோயில் இருக்குது. என்ன வர வழியில் நிறைய இடத்துல கோயில் இருக்கும்போது இறங்கி உள்ளே போய் ஒரு கோயிலை ஒரு கொடி மரத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கோயிலில் ஒரு பிரதட்சணம் பண்ணப்பட்டு வந்தாலே பாசிட்டிவ் எனர்ஜி ஆகிடும். ஒரு 15 நிமிஷம் ஆகும் 108 மந்திரம் சொல்கிறதுக்கு, 108 முறை சொல்கிறதுக்கு, நாமாவளி சொல்கிறதுக்கு. அது சொல்லிட்டு வந்தாலே போதும். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நல்ல இடம் வேணும், அது வேணும், இது வேணுன்ற, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சுத்தமான ஒரு இடம், பஸ்ஸில் வரும்போது கூட சொல்லலாம், ட்ரெயினில் வரும்போது கூட சொல்லலாம், எதுவும் பெரிய பிரச்சனை ஆகிடாது. ஸோ தெய்வ சக்தி வீட்டில் வேணும்னா ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு நாம் சொல்கிறது, இறை சிந்தனை அதிகமாக இருக்கணும், வீடு வந்து சுத்தமாக இருக்கணும், வாசனையாக இருக்கணும். என்ன கழிவு பொருட்கள் நிறையா இருக்கக்கூடாது, பழைய பொருட்கள் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வாஸ்து இருக்கணும், வாஸ்து கரெக்டாக இருக்கணும். இப்படி இருந்தால் தெய்வ சக்தி வரும். அடுத்து சொல்லுங்கள். ஒரு சிலர் கஷ்டமே வாழ்க்கை போல படாமல் இருக்காங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. எதனால இது மாதிரி ஒரு வேறுபாடு? இது ஒரு மிகுந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற கேள்வி இது. கஷ்டமே இல்லாத இருக்க மாட்டாங்க, கஷ்டத்தை சொல்லாத இருப்பாங்க. இதன் அளவுகோல மனிதன் என்ன நினைச்சிருக்கான்னா, பணத்தை தான் அளவுகோலாக வச்சிருக்கான். அவருக்கு என்னப்பா 4 கார் வச்சிருக்காரு, என்ன அவருக்கு என்னப்பா 4 வீடு இருக்கு, அவருக்கு என்னப்பா பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கு. இப்போது நம்ம அம்பானி எடுத்துக்கலாம், அம்பானி கஷ்டப்பட்டதே இருப்பார்,
இல்லை, அவருக்கும் கஷ்டம் இருக்கும். கஷ்டம் இருக்கும். ஆமா. அவ்வளோ பெரிய நிர்வாகம் பண்ணணும்ல, ஆட்டோமேட்டிக்காக நடக்குதா? இல்லை, இருக்கதான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அம்பானிக்கு நேராக கீழே வந்துடுவோம். இப்போ ரொம்ப கீழே போகலாம், நம்ம லெவலில் போகிறோம், நம்ம கஷ்டப்பட்டு நகரம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு தேவையான மிதன சாப்பாடு கட்டிடுச்சு. நம்ம வந்து இப்போ உங்களையும் நீங்கள் சொன்னீங்க 30 லட்சம் பேர் பார்க்குறாங்க சார் அப்படின்றீங்க. இப்போ நான் மகிழ்ச்சி தானே அது, என்ன பெரிய சக்தி இருக்குது. இப்போ நேற்று உங்களை ஒரு இடத்துல பார்த்தேன், அது மகா ஒரு இதில் பெரிய விஷயம். இதெல்லாம் இது அம்பானினால முடியாதே. முடியாது. ஸோ இது ஒரு கம்பேரிட்டிவ் சுச்சுவேஷன் தான். கம்பேரிட்டிவ் சுச்சுவேஷன் தான். செய்வேன்னு திருந்த செய், அவ்வளோதான். கஷ்டன்றது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் மேட்ரு. அதுக்கு ஜாதகத்துக்குள்ள ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட சந்தோஷமாக இருக்கான். ஏன்னு கேட்டால் அவனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மி. பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்ச முடியாது. பர்ஃபெக்ஷன் இஸ் த பெஸ்ட் எனிமி ஃபார் யுவர் மென்டல் ப்ராப்ளம். ஒருத்தர் தொடர்ந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவர் ஒரு மருத்துவர். அந்த மருத்துவர் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையன் மருத்துவம் படிச்சிட்டான். கண்டிப்பாக நான் வந்து அமெரிக்காவில் தான் போய் நான் படித்தாகணும்னு தலைகீழாக நிற்கிறான். அவனால் முடியல, கிடைக்கல. அவன் இருக்கிறது நல்ல ஒரு நகரம். இந்த நாட்டில் இல்லாத மருத்துவ விஷயம் என்ன ஆகுது? எனக்கு இது வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் கூட எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு புரியவே இல்லை. இந்த பையன் அமெரிக்கா போய் படிக்கணும், அப்போ எக்ஸ்பெக்டேஷன். அப்போ இங்கே படித்த டாக்டர்லாம் அமெரிக்காவில் போய் பிரபலமாக இல்லையா? ஸோ எக்ஸாம்பிளே சொல்கிறேன். அப்பாவும் டாக்டரு, அம்மாவும் டாக்டரு, இந்த பையன் டாக்டரு. இந்த பையன் அமெரிக்காவில் போய் என்னப்பா படிக்க போகிற அப்படின்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட பிரிவை படிக்க போகிறான்றான். அது இங்கேயே இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் ஆல் தி கஸ்டம்ஸ். சரியா சார்? ஓகேவா? ஓகே.